போகும்போது தான் பார்த்த உடனே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. என்ன கோஹத்தின்றது எவ்வளோ பெரிய பாப்பம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கிறதுனா பாப்பம் இருந்தால் தான் நடக்கும். நம்ம இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு போயிட்டே இருக்கும்போது, வண்டியில் போயிட்டே இருக்கும்போது ஒரு பசுமாடு மேலே இடித்து அந்த மாடு எதுவாக எடுத்துன்னா அந்த பாபம் இருந்தால் தான் அந்த வண்டி அந்த சமயத்தில் போகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த பிராயச்சித்தத்தை பண்ணிட்டுருணும். ஒரு கோதானம் பண்ணுறதோ இல்லை ராமேஸ்வரம் போய் ஸ்நானம் பண்ணுறதோ. ஏன்னா கோஹத்ரி பரம பாபமாக சொல்லியிருக்கு. பரம பாவமாக சொல்லியிருக்கே, இத்தனை ஆயிரக்கணக்கான பசுமாடை வெட்டுறாளே அப்படின்னா எதுவுமே நம்மளுக்கு உடனே தெரியாதோன்னு. எல்லாமே நாளடைவில் தான் அந்த பாபத்தினுடைய பலனே தெரியும். உடனே தெரியாது எல்லாமே. இப்போ என்ன தலை வலிக்கிறது டோலோ 650 போட்டால் உடனே சரியாயிருதுன்ற மாதிரி கிடையாது. இது எல்லாத்துக்குமே சமயம் எடுத்துக்கும். அவனுக்கு கை கால்லாம் நடுங்கிறது கோஹத்தி பண்ணிட்டோம்னு. திருடன் தொழிலே விட்டுட்டான், இதுக்கு மேலே திருடக்கூடாதுன்னு. உடனே அவன் என்ன பண்ணான், அங்கங்கே விசாரித்தான். யார்கிட்டையாவது போய் பிராயச்சித்தம் கேட்கலான்னா நீ அங்கங்கே போகாத, ஹரதத்த சிவாச்சாரியார்னு ஒரு மகான் இருக்கார், அந்த அக்ராரத்திலே இருப்பார், அவர்கிட்ட போய் நீ கேட்டுக்கோ, அவர் சரியான பதில் சொல்லுவார்னோடனே அப்படியே ஆகட்டும்னா மறுநாள் கார்த்தால எழுந்து ஸ்நானத்தை பண்ணி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அவன் திருடன் எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டான். தானம் பண்ணிவிட்டு நேராக அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி பிராயச்சித்தம் கேட்கலான்னு கிளம்பிட்டான்.